அமெரிக்காங்கிறது வெறும் யூத இனத்தை சார்ந்த யூதனமாக முழுக்க இல்லை. யூதனம் ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தாலும் மற்ற இனங்களும் இருக்குது, மற்ற மக்களும் இருக்காங்க. அவங்க மூலமோ ப்ரெஷரோ மற்ற நீதிபதிகளும் இருக்காங்க. அவங்க மூலம் இந்த செய்தி வெளியே கொஞ்சம் கசிஞ்சிருச்சு. இதை சச்சன்னு அழிக்கணுமேங்கிறதுக்காக இப்போ அதில் என்ன செஞ்சாங்க, கோமேனியும் அவனை சுற்றி இருக்க ஆட்களையும் 10-40 பேரை கொண்டுட்டா கேஸ் கண்டிஷன் வந்துடும் ஈரானில். அப்போ ஷா மாதிரி ஒரு பொம்மையை வச்சு அங்கே ரோல் பண்ணி ஈரானியை வளைச்சி பாக்கெட்டில் போட்டுக்கலாம். கத்தாரிலேருந்து துபாயிலேருந்து எல்லா நாடுகள்லேயும் அமெரிக்க தளம் இருக்குது. இங்கேயும் ஒரு தளத்தை வச்சு நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம். எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்க ஒரு வெறி, லாப வெறி மட்டும் இல்லை, ஒரு சைக்கு என்னன்னா உலகத்துக்குள்ள ரூல் பண்ணணும், நம்ம வேத சுப்ரீம் அப்படிங்கிற மனநோய் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்கிறேன். அவங்க கையில் உலகம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதில் சிக்கி திணறது ஈரான் மட்டும் இல்லை, முழு உலகம். இன்னும் மோசமாக போகுது. ஏன்னா ஈரானுக்கு சைனா நேரடியாக இறங்க போகுது, அதுக்கான வாய்ப்பு வருது. ரஷ்யா அப்படி தயங்கிக்கிட்டு இருக்கலாம், வடகொரியா கூட இறங்கலாம். அப்படியெல்லாம் வந்தால் நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்னு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன்.